நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். 10 கட்டளைகளை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். இப்பொழுது 9வது கட்டளையான பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்ற கட்டளையை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பொய் சாட்சி சொல்வது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பிறருக்கு விரோதமாக இது நடக்காத ஒன்றை நடந்தது என்று சொல்வது பொய். இது நடக்கவில்லை, இப்படிப்பட்ட ஒரு எந்த குற்றமும் நடக்கவில்லை என்னும் போது அதை மாற்றி பொய் சொல்வது தவறு. அதே போல ஒருவர் செய்த தவறை இன்னொருவர் செய்ததாக சொல்வதும் பொய்யாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பொய் சாட்சி சொல்லக்கூடாது. அதனால் ஏற்படுகிற விளைவுக்கு கர்த்தர் நியாயந்திருப்பார். இப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் வர முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் பொய்யர் நரகாக்கினையை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய்யர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யர் என்றால் யார்? பொய் பேசுகிறவர்கள். வார்த்தையில் பொய் சொல்லுகிறவர்கள் யாராய் இருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் நரகத்திற்கு தான் செல்வார்கள் என்று தெல்ல தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வெளிப்படுத்தலில் 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அக்னி கடலுக்கு யார் யார் பங்கடைவார்கள் என்பதை கவனித்து பார்த்து அப்படிப்பட்ட துர்குணங்கள் நம் மனதில் இருக்கிறதா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து கொள்வது நல்லது. யார் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போவார்கள், பரலோக ராஜ்யத்திற்கு போவார்கள் என்றால் நம்மை நாமே ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். எனக்கு தெரியாது, அது எப்படியோ எனக்கு தெரியாது என்று நாம் சொல்ல தேவையில்லை. நம்மையே நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தரிட்ட கட்டளைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்தால் கண்டிப்பாக நாம் நித்திய ஜீவனுக்குள் போவோம் என்று நாமே சொல்லிக் கொள்ளலாம். அதே போல கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தால் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்படுத்தல் 21, 28ஆம் அதிகாரங்களில் உள்ள இந்த வசனங்களை பார்க்கும்போது நாம் சுலபமாக நாம் பரலோகத்திற்கு போவோமா அல்லது நரகத்திற்கு செல்வோமா என்று அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த 10 கட்டளைகளை மீறினால் அது பாவம். அந்த மீறுதல் செய்தால் நித்தியம் நரகாக்கினைதான். அதை மீறாமல் நான் கடைபிடித்து வருகிறேன் என்று நம் மனதிற்கு நமக்கு நாமே தோன்றினால் கண்டிப்பாக நாம் நித்திய ஜீவனுக்குள் போகலாம் என்பது உண்மையாயிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் கை கொண்டு நடப்பதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. நாம் மனதால் நினைத்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டால் அவர் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கொடுப்பார். சிலர் சொல்லலாம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பது மிகவும் கடினம் என்று. ஆனால் அது அப்படி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நடப்பது மிகவும் சுலபம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது கர்த்தர் அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்தி தருவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும், அனனியா, மிஷவேல், அசரியா என்கிற இந்த மூவரும் அக்னியில் அவர்கள் தூக்கி போட்ட போது அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த அக்னி சூளையிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அப்படியானால் சூழ்நிலைகளை நாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனதில் எடுக்க வேண்டிய முடிவுதான் முக்கியம். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று முடிவெடுத்தார்கள். அப்படியே வாழ்ந்தார்கள். கர்த்தர் வந்து காப்பாற்றினார். சூழ்நிலைகளை அவர் மாற்றி போடவில்லையா? அதே போலதான் இந்த காலம் அந்த காலம் என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாமல் நாம் தீர்மானமாக முடிவெடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் கண்டிப்பாக நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நாம் முடியாது என்று நினைக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக அனனியா, மிஷாவேல், அசரியாவை அக்னி சூளைக்கு காத்தவர் அக்னி கடலுக்கு, கடைசி கால பாதாளத்திற்கு நம்மை காக்கும்படியாக கண்டிப்பாக நம்மையும் பாதுகாப்பார். இதை விசுவாசிப்பது மிகவும் சுலபம். அதனால் விசுவாசித்து நாம் மனதில் தீர்மானமாய் முடிவெடுத்து அதன்படி நடக்க தொடங்குவோம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறிவிடும். நாம் பொய் பேசிக்கொண்டே இருந்து சூழ்நிலை மாறாது என்று கனவு கண்டு கொண்டு பொய்யாய் சொல்லி கொண்டிருக்க கூடாது. நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள தேவையில்லை. சங்கீதம் 15:2 சொல்லுகிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர் தானே.
இப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மலை உபதேசத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது பாவத்தினால் உண்டாயிருக்கும் என்று. அதனால் உள்ளதை உள்ளதென்று நாம் சொல்லிக்கொண்டு இல்லை என்றால் இல்லை, அதனால் வரும் விளைவு எதுவாயிருந்தாலும் இருக்கட்டும், உண்மையை மட்டுமே பேசுவேன், உள்ளதை உள்ளதென்று சொல்லிவிட்டு போய்க்கொண்டே இருக்க வேண்டும். உண்மையில் உண்மையாய் வாழ்வதற்கு தைரியம் வேண்டும். தைரியசாலியை வாழ்வோம். கோழையாக பயந்து கொண்டு பயப்படுகிறவர்கள் பொய் பேசுவார்கள், நடிப்பார்கள், எல்லா பாவங்களையும் செய்வார்கள். பயம் வேண்டாம். தைரியசாலியாக வாழ்வோம். உலகத்தில் எல்லோரும் மனிதர்களே. நமக்குரிய வாழ்க்கை நம்முடையது. நாம் சரியாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து நாம் சரியாக தைரியமாக வாழ வேண்டும். எதற்கும் பயப்படக்கூடாது. கர்த்தர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொய்யை குறித்தான ஒரு சம்பவம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபினிடத்தில் வந்து பேசுகிறார். ஒன்றாக ஒத்துமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் 2 ராஜாக்களும். அப்பொழுது யோசபாத் சொல்லுகிறார், நீர் ஏன் ராமோத்திற்கு யுத்தம் செய்ய போகக்கூடாது, அது நம்முடையதல்லவா என்று சொல்லுகிறார். ஆலோசனை சொல்லுகிறார் யோசபாத் ஆகாப் ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. அதை கேட்டதும் ஆகாப் ராஜா, இஸ்ரவேலின் ராஜாவும் ஒத்துக்கொண்டு நாம் அப்படி செய்யலாம் என்று, நீரும் என்னோடு வாரும் என்று கூப்பிடுகிறார். சரி என்று யோசேபாத் ஒத்துக்கொள்கிறார். என்னுடைய ரதங்கள் உம்முடைய ரதங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள், என்னுடைய சேனைகள் உம்முடைய சேனைகள் என்று ஒத்துமையாக இருவரும் யுத்தத்திற்கு போக முடிவெடுக்கிறார்கள். அப்பொழுது யோசேபாத் ராஜா, யூதாவின் ராஜா சொல்லுகிறார் ஆகாபினிடத்தில், இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில், உம்மிடத்தில் உள்ள தீர்க்கதரிசிகளை அழைத்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். யோசேபாத்தின் இந்த செய்தியை கேட்டு ஆகாப் தன்னிடத்தில் உள்ள 400 தீர்க்கதரிசிகளை அழைத்து என்ன செய்வது என்று கேட்கிறார். அந்த 400 பேரில் ஒரு ஆள் சிதேக்கியா. சிதேக்கியா என்னும் தீர்க்கதரிசி அங்கு வந்து 2 இரும்பு கொம்புகளை உண்டாக்கி அதை தலையின் மேல் வைத்துக்கொண்டு, இந்த இரும்பு கொம்புகளைப் போல நீர் ராமோத்தை ராஜாவை வென்று குத்தி கொன்று விடுவீர், நீர் போகலாம், உமக்கு வெற்றி உண்டாகும் என்று ஆகாப் ராஜாவுக்கு கர்த்தர் சொன்னார் என்று சிதேக்கியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இதை கேட்ட மற்ற அந்த 400 தீர்க்க தரிசிகளில் மற்றவர்களும் அதே போல ஒரே மாதிரியான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த யோசபாத் ராஜா, இவர்கள் தான் நம்முடைய தீர்க்கதரிசிகளா, வேறு யாரும் இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆகாப் ராஜா, இன்னும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஆனால் அவர் எப்பொழுதும் எனக்கு நன்மை அல்ல தீமையையே தீர்க்க தரிசனமாக உரைக்கிறவர், அந்த தீர்க்கதரிசியை நான் அழைக்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் யோசேபாத் சொல்லுகிறார், அந்த தீர்க்கதரிசியை அழைத்து வரும், நாம் அவரிடமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மிகாயா தீர்க்கதரிசி அழைக்கப்படுகிறார். மிகாயா தீர்க்கதரிசி அழைப்பதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் பிரதானி ஒருவன் போகிறான். அவன் சொல்லுகிறான் மிகாயா தீர்க்கதரிசியினிடத்தில், நீர் வந்து நல்ல வார்த்தை எங்கள் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு மிகாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானாக எதுவும் சொல்ல முடியாது, கர்த்தர் சொல்லுவதையே நான் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த பிரதானியோடு கூட வருகிறார். இந்த 2 ராஜாக்களும் ஒளிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது யோசபாத்தும் ஆகாபும். அப்பொழுது மிகாயா தீர்க்கதரிசி வந்து, முதலில் போங்கள், உங்கள் இதுக்கு சொல்லிக் கொடுத்ததுபடி, அந்த பிரதானி சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி மிரட்டியதினால் அதை அப்படியே சொல்லுகிறார், நீங்கள் போங்கள், உங்களுக்கு ராமோத்தில் வெற்றி கிடைக்கும் என்று. பின்பு ஆகாப் ராஜாவுக்கு, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு சந்தேகம் வந்து, நான் உம்மிடத்தில் எத்தனை முறை சத்தியமாக வேண்டும், நீர் சொல்வது உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தை தான் என்று சொல்லுகிறார். அப்படி கேட்ட உடனே மிகாயா தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். நான்
ஒரு தரிசனம் பார்த்தேன். ஆடுகள் எல்லாம் மலையில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. அது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் திரிகின்றன. இப்படியாக நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலின் ராஜா ராமோத்திற்கு யுத்தத்திற்கு போனால் ராஜா செத்து விடுவார். ஜனங்கள் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல சிதறி விடுவார்கள் என்று மிகாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை கேட்டதும் ஆகாப் ராஜாவுக்கு கோபம் வருகிறது. யோசேபாத்திடம் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லையா, இந்த தீர்க்கதரிசி எப்பயுமே என்னை குறித்து தவறாக தான் சொல்லுவார், சரியான விஷயத்தை சொல்ல மாட்டார் என்று கோபப்பட்டு அவரை சிறையில் பிடித்து போட சொல்லுகிறார். அப்பொழுது மிகாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், நான் வானத்தில் பரலோகத்தில் கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறதையும் அவருடைய கர்த்தருடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சேனைகள் சூழ்ந்திருப்பதையும் கண்டேன். அப்பொழுது ஆகாப் ராஜா சாக போகிறான், அவன் ராமோத்திற்கு போகிறான், அவனுக்கு யார் உபதேசிப்பார் என்று சொல்லுகிற ஒரு குரலை கேட்டேன். அப்பொழுது அங்கு வந்து நின்ற ஒரு பொல்லாத ஆவி, நான் பொய்யின் ஆவியாய் போய் அங்கிருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்தில் பேசி அதன் மூலமாய் யோசேபாத்தை கொல்வதற்கு நான் பொய்யின் ஆவியாய் அவர்கள் வாயில் இருப்பேன் என்று சொல்லி அனுமதி பெற்று வந்திருக்கிறது என்று மிகாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை கேட்டதும் இன்னும் அதிகமாக ஆகாப் ராஜாவுக்கு கோபம் வருகிறது. இரும்பு கொம்புகளை வைத்துக் கொண்டு பொய்யாய் சொன்ன சிதேக்கியா தீர்க்கதரிசி ஓடி வந்து மிகாயா கன்னத்தில் அறைந்து விடுகிறான். கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னிடத்தில் வந்தது என்றார். அந்த தீர்க்கதரிசி தவறாக மிகாயாவை பேசுகிறான். அப்பொழுது நீ ஒளிந்து கொள்ள பழுதுங்கு அறையை தேடும் போது நீ அதை அறிந்து கொள்வாய் என்றார். சிதேக்கியா ஓங்கி அறைந்து விடுகிறான் மிகாயா தீர்க்கதரிசியை. அவர் நல்லவர், அவர் உத்தமன், அவர் உண்மையாய் தீர்க்க தரிசனம் சொன்னார். அப்படி இருக்க உடனே மிகாயா, நீ ஒளிந்து கொள்ள பதுங்கு அறையில் நுழையும் போது அதை தெரிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டார். ஆனால் ராஜா மிகாயா தீர்க்கதரிசியை சிறைச்சாலையில் போட்டு கொடுமைப்படுத்த விட்டுவிட்டார். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரோ, உண்மையான தீர்க்க தரிசனம் மிகாயா மூலமாக வந்ததோ அதே போல நடந்தது. இந்த 2 ராஜாக்களும் யுத்தத்திற்கு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக வந்த அம்பு அந்த ஆகாப் ராஜாவின் மேல் பட்டு ஆகாப் ராஜா அந்த இடத்திலேயே மரித்து விட்டார். இஸ்ரவேலின் ராஜா அந்த ரதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தண்ணீரில் கழுவும் போது அந்த ராஜாவின் ரத்தத்தை நாய்கள் வந்து நக்கியது. இப்படியாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. இந்த வேத பகுதியை பார்க்கும்போது பரலோகத்திலிருந்து அனுமதி பெற்று பொய்யின் ஆவி பூமிக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்று பார்க்கிறோம். பொல்லாத ஆவிகள் உண்மையே, அவைகள் தீங்கு செய்கின்றன, அவைகள் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றன என்பதை குறித்து இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பொய்யை பேசுவது தவறு. நாம் பேசினால் பொய்யின் ஆவி வரும். பொய்யின் ஆவிகள் மனிதனுக்குள் நுழைவதும் உண்மை. அது இந்த சம்பவத்தில் தெல்ல தெளிவாக விளங்குகிறது. பொல்லாத ஆவிகள் மனிதனுக்குள் நுழைவதும் அவர்களை ஆளுகை செய்வதும் அவர்களை பாவம் செய்ய தூண்டுவதும் உண்மை என்பது இந்த வேத பகுதியில் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பொய் பேசாமல் இருப்போம். பொய் பேசினால் பொய்யின் ஆவி உள்ளே வரும் என்பதற்கு தெல்ல தெளிவான சான்றாக இந்த 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் நமக்கு வெளிப்படையாக சொல்லி காட்டுகிறது. வேதத்தை படிப்போம், காரியங்களை அறிந்து கொள்வோம், ஆவியின் மண்டலத்தை புரிந்து கொள்வோம், பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள் சென்றடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செய்தி நாளை மாலை 6 மணிக்கு. மாரநாதா.